வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல வெளியான ஒரு பழைய படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கொச்சி கதா யாரும் பறையாத கதா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மம்முட்டியும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மீனா சின்ன பொண்ணா நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சாதாரணமா போகும், செகண்ட் ஹாஃப்ல கிரைம் த்ரில்லர் படமா மாத்துவாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பமும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜானுன்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல பெரிய பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. படிச்சதெல்லாம் போதும், இன்னைக்கு நம்ம ட்ரிப்புக்கு போக போறோம்ல, ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பொண்ணுங்களும் ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பொண்ணு மட்டும் அப்பா கூட சேர்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்டோட பேரு அரவிந்தன் அப்படின்றது. இவங்களுமே அரவிந்தனை எழுப்பி காப்பிலாம் தந்துட்டு இருக்காங்க. அரவிந்தனை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவங்க சிகரெட் பாக்ஸ் வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இருமல் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா, நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அம்மாக்கு தெரியாம அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட தரா. ஒண்ணு வேணா புடிச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போறா. இந்த சின்ன பொண்ணோட பேரு ரஜினி அப்படின்றது. ஆக்சுவலா 3 பொண்ணுங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ட்ரிப்புக்கு தான் வந்திருக்காரு. இந்த சின்ன பொண்ணு ரஜினிக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. சின்ன ப்ராப்ளம் இல்ல, பெரிய ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த பொண்ணு ஓடலாம் கூடாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அப்பப்ப அந்த பொண்ணுக்கு இவங்க மாத்திரை மருந்தெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. எப்ப பாரு மாத்திரை போடுறது கடுப்பா இருக்குன்ற மாதிரி அந்த ரஜினின்ற பொண்ணு சொல்றா. இப்ப விளையாட போறன்ற மாதிரி இங்க இருந்து ஓடி விளையாட ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டமாயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்ப டாக்டரும் செக் பண்ணிட்டாரு. செக் பண்ண டாக்டர் வெளியே வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஓடி ஆடிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, இன்னைக்கு ட்ரிப்புக்கு போனோம், அதனால தான் இப்படி விளையாடிட்டான்ற மாதிரி அரவிந்தன் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் விளையாடாம பாத்துக்கோங்க. ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, சீக்கிரமா பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஷாக்கிங்கான விஷயம்லாம் உங்க பொண்ணுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா ப்ராப்ளம் வந்துரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி டாக்டர், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அரவிந்தன் ஏத்துக்கிறாரு. அரவிந்தனோட மீதி பொண்ணுங்களோட பேரை சொல்றேன். ஒரு பொண்ணு பேரு லதா, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. இப்ப பொண்ணுங்க கூட ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராது. இந்த சின்ன பொண்ணை கூட்டு போலன்ற மாதிரி சின்ன பொண்ணு கோச்சுக்கிறாங்க. டாக்டர் ஒன்னு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அரவிந்தனுக்கு கொஞ்ச நாளாவே இருமல் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. இப்ப பயங்கரமா இரும்பிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஒன்னும் இல்ல, நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருமல் அதிகமா இருக்கிறதுனால டெஸ்ட் எடுத்திருப்பாரு. டாக்டரை போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ரிப்போர்ட்லாம் வாங்குறதுக்காக டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. டாக்டர் இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அது என்னன்னா உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கேன்சர் வந்துருச்சுன்னா கியூர் பண்றது கஷ்டம் இல்ல, அதை நினைச்சு பயங்கரமா அரவிந்தன் ஃபீல் பண்றாரு. அரவிந்தன் முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்ப கேன்சரை கியூர் பண்ண முடியும். இதுக்கான ஹாஸ்பிட்டல் இங்க வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா மும்பைல இருக்கு, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் தயங்கிக்கிட்டே இருக்காரு. ஃபேமிலி கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கியூர் பண்ணிரலாம்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆனா இவருக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. எஸ்டேட்ல மேனேஜர் மாதிரி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் பேரு மம்முக்கா அப்படின்றது. அவரே இவரை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல மம்முக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆபீஸ்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. நான் சீக்கிரமே மும்பைக்கு போக போறேன். பசங்க ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு தான் போக போறேன். நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நைட்டு நேரம் இவர் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வராரு. ஏன் லேட்டா வந்தீங்கன்ற மாதிரி பசங்க எல்லாருமே கோச்சுக்கிட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே அவங்கள சமாதானப்படுத்துறாரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அப்பாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா அப்பா இங்க இருக்க போறது இல்ல, அப்பா மும்பைக்கு தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு பொருள் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா வேற ஊருக்கு போக போறாருன்னு தெரிஞ்சோன்னா பசங்க எல்லாருமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக இப்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்பா போய் கொஞ்ச நாள்ல நம்மளையும் கூட்டு போவாரு, இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பாவும் அதே தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் பசங்க ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாங்க. இப்ப மம்முக்கா அவரோட வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் மம்முக்காவை பார்த்து பேசுறதுக்காக அரவிந்தன் வந்திருக்காரு. உங்ககிட்ட இதை சொல்லாம போகிறதுக்கு எனக்கு தோணல, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கேன்சர் வந்துருச்சுல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் போறேன். இதை ஃபேமிலி கிட்ட என்னால சொல்ல முடியாது. என் சின்ன பொண்ணுக்கு ப்ராப்ளம் வேற இருக்கு, அதனால தான் வீட்டுல சொல்லாம மறைச்சிட்டேன். நீங்க அப்பப்ப என்னோட ஃபேமிலியை பாத்துக்கோங்க. டாக்டர் இதை கியூர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட ஃபேமிலியை நீங்க தான் பாத்துக்கணும். அப்பப்ப என்னோட நிலைமையை பத்தி உங்களுக்கு லெட்டர் மூலியமா தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு.
சரின்ற மாதிரி இந்த மம்முக்காவும் ஏத்துக்கிறாரு. இப்ப அரவிந்தன் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நான் இல்லாம உங்களால ஒரு வேலையை கூட கரெக்டா பண்ண முடியாது, கரெக்டா எண்ணெய் தேய்ச்சலாம் குளிங்க, அதே மாதிரி சிகரெட் எல்லாம் பிடிக்காதீங்கன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாம போருமேன்ற மாதிரி ஃபீல் எல்லாம் பண்றாரு. இப்ப பசங்க எல்லாரையும் கொஞ்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. உண்மை இந்த மம்முக்காக்கு மட்டும் தானே தெரியும். அவரும் ஃபீலிங்கா இவர் போறத பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, பிரீத்தி லத்தான்னு சொல்லியிருப்பேன். அவங்க 2 பேருமே ஷட்டில் காக் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப சின்ன பொண்ணு நானும் விளையாட போறேன்னு சொல்றா. டாக்டர் தான் ஓடி ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, நீ வந்து உட்காருன்ற மாதிரி அம்மாவும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்கும் போது கார்க் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுல போய் விழுது. பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒரு நபர் வந்திருப்பாரு. அவரோட நாய் தான் அந்த கார்க்கை எடுத்துட்டு போகுது. நீ போய் வாங்கிட்டு வான்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. தங்கச்சிக்கு அந்த நாயை பிடிக்கும் போல. இப்ப அந்த நாய் கிட்ட விளையாடிக்கிட்டே வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டோட ஓனர் வெளியே வந்துட்டாரு. இந்த ஓனர் ரோல தான் மம்முட்டி பண்ணிருப்பாரு. இவரோட பேரு சுரேந்தர் அப்படின்றது. இவர் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. உள்ள வந்த இந்த ரஜினி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல பியானோ இருக்கிறத பாக்குறாங்க. பியானோ உங்களுக்கு வாசிக்க தெரியுமா, வாசிச்சு காட்டுறீங்களான்ற மாதிரி கேக்குறா. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப பியானோ எல்லாம் இந்த இடத்துல பிளே பண்ணி காட்டுறாரு. இவங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை இந்த பொண்ணு சொல்றா. வாங்க அறிமுக பத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கையோட சுரேந்தரை கூட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப 2 பேருக்கும் அறிமுக பத்தி வச்சிட்டு இருக்கா. அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாக்கும் அறிமுக பத்தலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்கா. அம்மா இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவருமே அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. 2 பேருக்கும் ஒருத்தர் ஏற்கனவே தெரியும் போல. எப்படி இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நல்லா இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி இங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைச்சுதான் இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவர் இவங்களை பார்த்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பியானோவை பிளே பண்ணிக்கிட்டே சுரேந்தரும் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. ஜானுவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைங்க பிறந்தா என்ன பேர் வைக்கலான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காரணம் ஜானுவோட வீட்டுல வந்து பேசுறதுக்கு இவருக்கு பயமா இருக்கு. நீங்க பயந்ததெல்லாம் போதும், கண்டிப்பா நாளைக்கு என்னோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக நீங்க வரீங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஜானுவோட அப்பாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு கார்ல தான் போயிட்டு இருக்காரு. இப்ப ஜானு கூட பேசி பழகினதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு. அப்ப எதிர ஒரு லாரி வருது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம வருது. கரெக்டா இவரோட கார் மேல இடிச்சிருது. பயங்கரமா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆன தகவல் தெரிஞ்சோன்னா ஜானுவும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவருக்கு பெருசா காயம்லாம் படல போல. இவர் உயிர் தப்பிச்சிடுறாரு. இருந்தாலும் இந்த நிலைமையை பார்த்து ஜானு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜானுவை இப்போ வந்து பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இல்ல இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர முடியாது, நீ வேற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அதுல இவருக்கு ஆண்மை குறைபாடு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும், அதனால தான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. குழந்தை இல்லனா பரவாயில்ல, நம்ம 2 பேர் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு குழந்தை எவ்வளவு பிடிக்கும்ன்றது இவருக்கு நல்லா தெரியும். இப்ப வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம், ஆனா தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லைன்னு வச்சுக்கோ, மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிடும். நான் சொல்றதை கேளு, நீ வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. பிரசன்ட்ல அதை யோசிச்சு பார்த்து சோகமா இருக்காரு. இப்ப ஜானுவை நமக்கு காட்டுறாங்க. ஜானு மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத யோசிக்கிறாங்க. அவர் இல்லனா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா அப்பா சாவர நிலைமைக்கு வந்துடுறாரு. நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறத பார்க்கும்போது அப்பாக்கு கஷ்டமா இருக்குமா, அப்பா சாவறதுக்கு முன்னாடியாவது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்பா இவ்வளவு கேட்கறதுனால சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அரவிந்தனை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கதை திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்துருது. லதா தான் மூத்தவங்களா இருப்பாங்க. லதாவும் பிரீத்தியும் சேர்ந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த சைட்ல அசோக்னு ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப லதாவும் அசோக்கும் இடிச்சு கீழே விழுந்துக்கிறாங்க. பார்த்து வர மாட்டீங்களான்ற மாதிரி லதா கோவப்படுறாங்க. சாரின்ற மாதிரி அசோக் சொல்றாரு. அசோக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சுரேந்தரோட சொந்தக்காரரா இருப்பாரு. இப்ப இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பா 1 மாசத்துக்கு மேல வரல. இந்த சின்ன பொண்ணு அப்பாவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணாத, வந்து படுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. எனக்கு அப்பா இப்பயே வேணும், அப்பாவை வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு ஆள ஆரம்பிக்கிறா. அழுதுட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் வந்து மயங்கிடுறா. இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்கதான் டாக்டரா சுரேந்திரன் இருக்காரு. அவர் தான் செக் பண்ணி பாக்குறாரு. நிலைமை கொஞ்சம் சீரியஸா இருக்கிறது இவருக்கு தெரியுது. அந்த பொண்ணு தான் அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாள். திரும்பி கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணானா ரொம்ப சீரியஸான நிலைமை ஆயிடும். அதனால அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சுரேந்திரனோட சொந்தக்கார பையனா அசோக்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவருக்கு லதாவை பிடிச்சிருக்கு போல. அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, கோவமா இவரை திட்டுற மாதிரி பேசிட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்குமே பிடிச்சிருக்கும். போகும்போது லைட்டா சிரிச்சுக்கிட்டே போற மாதிரி காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜானுவோட பர்த்டே வரப்போது. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. பசங்க சில பொருள்லாம் கேட்டாங்க.
இருக்காங்கல்ல அதை அனுப்பி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒய்ஃபுக்காக ஒரு சாரியை அனுப்பி வச்சிருக்காரு. என்னால பர்த்டேக்கு வர முடியாது, நீங்கெல்லாம் சேர்ந்து பர்த்டேவை கொண்டாடுங்கன்ற மாதிரி எழுதியிருக்காரு. அப்ப பர்த்டேக்கு வரமாட்டாரான்ற மாதிரி பசங்க ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு ரஜினி இருக்கால, பக்கத்து வீட்டு அங்கிளை கூப்பிடலான்னு சொல்றா. இல்ல வேணான்ற மாதிரி அம்மாவும் மறுத்துடுறாங்க. ஆனா பர்த்டேன்றது இவருக்கே தெரியும்ல, இவருமே விஷஸ சொல்லலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கையில கிஃப்டோட தான் வந்திருக்காரு. அம்மாவோட பர்த்டேவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இவர் இருக்கார்ல, வீட்டுல டெக்கரேஷன் ஒர்க்லாம் நடந்ததை பார்த்தேன், அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. இப்ப கிஃப்ட தராரு. பசங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக வயலட் கலர் சாரி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அதே சாரியை தான் இவரும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அசோக்கும் சுரேந்தரை பாக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் என்னோட சொந்தக்கார பையன்ற மாதிரி சுரேந்தர் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இப்ப மம்முக்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி எல்லாருமே சேர்ந்து கேக்க வெட்டலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. நல்லபடியா இந்த இடத்துல பர்த்டேவை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இந்த இடத்துல பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் வரலையன்ற மாதிரி குறை மட்டும் இந்த ஜானுக்கு இருக்கு. ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வரத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க எதுக்காக இந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்றா, வந்துட்டு போங்கன்ற மாதிரிலாம் லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அந்த லெட்டர்லாம் இவர் படிச்சுட்டு இருக்காரு. இவர் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருச்சு போல, அதனால தான் போறதை பத்தி யோசிக்க மாட்டாரு. இவரை பாத்துக்கிறதுக்காக சங்குன்னு ஒருத்தன் இருக்கான். இவர் இரும்புறதுனால என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வரான். இவர் இரும்பிட்டு இருக்கும் போது இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட வாட்சை கவனிச்சிட்டு இருக்கான். சைலண்டா தூக்கிட்டு போலான்ற மாதிரி இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் சொன்னதுனால டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லதாவும் ஜாகிங்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு அசோக் வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அவங்க வராங்களா, நம்ம அப்ப போலான்ற மாதிரி வேணும்ட்டே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. என்ன வர மாதிரியே தெரியலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஓடுறாங்க. அப்ப கரெக்டா இவங்க இடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வெயிட் பண்ணி இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தங்கச்சி பிரீத்தி வந்துடுறா. இப்ப லைட்டா இரும்புற மாதிரி சவுண்ட் கொடுக்குறா. அதனால இவங்க இருக்காங்கல்ல, வேகமா இங்க இருந்து ஓடுற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப ஜானு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மம்முக்கா வந்திருக்காரு. மம்முக்கா எதுவுமே பேசாம சோகமா நின்னுட்டு இருக்காரு. ஏன் மம்முக்கா இந்த மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா மனசு கேட்கலமா, இந்தாங்க லெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை தராரு. இவங்களுமே பிரிச்சு படிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மம்முக்காக்கு எழுதின மாதிரி தான் அந்த லெட்டர் இருக்கு. அவரோட கண்டிஷன் மோசமா போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. இப்பதான் ஹஸ்பண்டுக்கு கேன்சர் இருக்கிறத பத்தியும் மும்பைல ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருக்காருன்றத பத்தியும் தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போய் ஹஸ்பண்ட பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃப் வந்திருக்கிறத பத்தி இவர் ஷாக் ஆயிடுறாரு. எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி கேட்கிறாரு. மம்முக்கா சொல்லி தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஏன் கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. உன்கிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தல, அதே மாதிரி பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், பொண்ணுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது சங்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சங்கு தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிறான்ற மாதிரிலாம் அரவிந்தன் சொல்லிட்டாரு. சார் இவங்க தான் உங்களோட ஒய்ஃபா, சரி சார் பாக்கலான்ற மாதிரி இப்ப சங்கு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பக்கத்து ரூம்ல இருக்க பேஷண்ட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அங்க ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கு வேணும்ட்டே ஒரு வேலையை கொடுத்து இங்க இருந்து அனுப்பிடுறாரு. ஹஸ்பண்டோட பர்ஸ் திறந்த மாதிரி இருக்கு, அதுல இருக்க காசை எடுத்துக்கிறாரு. இவர் கொஞ்சம் திருட்டு என்ன உடையவர்ன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நடுவுல அரவிந்தனுக்கு முழிப்பு வருது. ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்க நெத்தியில போய் முத்தம் கொடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா அவங்கள நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு இருமல் வந்துருது. இவர் பயங்கரமா இருமிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் எந்திரிச்சு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இருமல் ரொம்ப அதிகமாகுது. இவர் தலகாணியில ரத்த வாந்திலாம் எடுக்கிறாரு. ஒய்ஃபுமே டாக்டரை கூப்பிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, கண்டிப்பா என்ன இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது, நான் சாக தான் போறேன், என்னை இங்கேயே அடக்கம் பண்ணிரு, தயவு செஞ்சு பொண்ணுங்களுக்கு தெரியாம பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. நான் இறந்து போனது மட்டும் சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவளுக்கு ப்ராப்ளம் வந்துடும், அவ இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு, அப்படி மட்டும் நடந்துடாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்திலாம் இவர் சொல்லிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து சங்கு கேட்கிறான். ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி கவனிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிடுவாரு. இவங்களுமே அடக்கம் பண்ற வேலையெல்லாம் இங்கேயே முடிச்சிடுறாங்க. இப்ப ஊரை பார்த்து கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப சங்கு பேசுறதுக்காக வந்துடுறாரு. சங்கு இருக்கார்ல, மேடம் எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. பெரிய அமௌண்டா கேட்கறதுனால இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. உங்க ரகசியத்தை பத்திலாம் எனக்கு தெரியும் மேடம், உங்க சின்ன பொண்ணு கிட்ட மட்டும் அப்பா இறந்து போன விஷயத்த சொன்னா ஷாக் ஆகி அவளுக்கு என்ன ஆகும்ன்றது எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் கேட்கிற காசை தாங்கன்ற மாதிரி கேட்கிறான். என்கிட்ட அவ்வளவு காசு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. காசு இல்லைன்னா என்ன, கையில இருக்க வலையில தந்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றான். சரி போய் தொலைதுன்ற மாதிரி இவங்களுமே கையில இருக்க வலையெல்லாம் கழட்டி தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன்ற மாதிரி தான் இவங்க போயிருப்பாங்க. இப்ப வந்தோடனே பசங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே சொல்ல முடியாம வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பசங்க செக் பண்றாங்க. பார்த்தா அவங்க அஸ்தியை கொண்டு வந்திருக்காங்க போல. இது என்னம்மா அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் கேக்குறாங்க. சட்டுன்னு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
இது சாமியோட பொருள்பா, தினமும் காலையில நீங்க 3 பேருமே பூஜை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி பொண்ணுங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. பசங்க இல்லாத நேரம் இவங்களுமே ஹஸ்பண்டோட போட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு வேண்டிட்டு இருக்காங்க. பசங்க வந்தா இதெல்லாம் பாத்திர கூடாதுல்ல, அதனால இவங்க அந்த பூவெல்லாம் கழட்டிக்கிறாங்க, இவங்க தலையில வச்சுக்கிறாங்க, பொட்டி எதுவுமே அழைக்காம இருக்காங்க. இப்ப மம்முக்கா இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மம்முக்காவும் போய் பாத்தீங்களே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இறந்து போனதா மம்முக்கா கிட்ட கூட சொல்ல வேணான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன், அவரு நல்லா தேறி வந்துட்டு இருக்காரு, சீக்கிரமே முழுசா குணமாயி இந்த இடத்துக்கு வந்துருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, நல்ல விஷயம்ன்ற மாதிரி மம்முக்கா கிளம்புறாரு. இப்ப டாக்டர் சுரேந்தர் வந்திருக்காரு. அந்த சின்ன பொண்ணுக்கு ஆபரேஷன் பிளான் பண்றாங்க. ஹஸ்பண்ட் ஏன் வரலன்ற மாதிரி கேக்குறாரு. அவர் கண்டிப்பா ஆபரேஷனுக்குள்ள வந்துருவாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவருக்கு வேண்டிய டாக்டர்ஸ் அங்க இருப்பாங்க, அவங்க விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்கிற இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு தெரியாம எப்படியாவது பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாத, எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் 3 பசங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப சின்ன பொண்ணு இருக்கால, அங்கிள் எனக்கு வாசிச்சு காமிங்கன்ற மாதிரி கேக்குறா. சரி வீட்டுக்கு வா, வாசிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சின்ன பொண்ணு கூட லதாவும் வீட்டுக்கு வந்துடுறா. லதா வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அசோக் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருப்பா. இவர் மியூசிக்லாம் பிளே பண்ணும்போது 2 பேருமே மாத்தி மாத்தி லுக் எல்லாம் விட்டுக்கிறாங்க. இப்ப 2 பேருமே பக்கத்துல இருக்க ரூம்குள்ள வந்துடுறாங்க. 2 பேருமே லைட்டா ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க பண்றதை பார்த்து வெக்கலாம் பட்டுட்டு இருக்கா. இப்ப பொய்யா கோவப்படுற மாதிரி அசோக திட்டுறா. லதா நீ எதுக்காக வந்தன்னு இப்பதான் தெரியுது, வா என் கூடன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து அக்காவை கூட்டிட்டு கிளம்பிடுறா. தினமும் இதை தொட்டு கும்பிடணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, பொண்ணுங்க தினமும் தொட்டு கும்பிட்டு தான் காலேஜுக்குலாம் கிளம்பி போறாங்க. இப்ப சின்ன பொண்ணு இருக்கால, அப்பா கூட வேலை பார்க்குற அங்கிள் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றா. எது வேலை பார்க்குற அங்கிள் வந்திருக்காரான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சங்கு தான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த சின்ன பொண்ணுமே அப்பாவை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறா. அப்பாவை பத்தி தானே சொல்லணும், நிறைய சொல்றேன்ற மாதிரி இந்த பொண்ணோட கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. இவர் தப்பான எண்ணத்துல தான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்றது இந்த அம்மாக்கு புரிஞ்சிருது. நீ உள்ள போய் விளையாடுன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன வேணும், காசு தான் வேணும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். அதான் அன்னைக்கே நிறைய தந்துட்டேன்ல, என்னை விட்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் பத்தலையே, இன்னும் காசு வேணும்ன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே எடுத்துட்டு வரேன்ற மாதிரி எடுக்கிறதுக்காக போறாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பாங்க போல, அதெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவன் வாங்கிட்டு இருக்கும் போது சுரேந்திரன் இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. இப்ப இவனை தள்ளி கூட்டு வந்து இவங்க கிட்ட பேசுறான். நான் இந்த மாதிரி காசு வாங்குறத பத்தி போலீஸ்க்கு தெரியக்கூடாது, சுரேந்திரனுக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறான். இவன் கிளம்பி போறதெல்லாம் சுரேந்திரன் பாக்குறாருல, என்ன விஷயம், ஏன் காசு வாங்கினான்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காரு போல, அதை வாங்குறதுக்காக தான் வந்தாரு, ஒன்னும் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. இப்ப அசோக் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறா. உன்னை பாக்குறதுக்காக தான் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டாரு, பொய் சொல்லாதீங்கன்ற மாதிரி மிரட்டுறா. உன் அக்காவை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிரீத்தியை இந்த இடத்துக்கு வர வச்சிடறா. பிரீத்தி இல்ல, லதாவை பாக்குறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீங்க வரும்போதே எதுக்கு வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கோவமா திட்டிட்டு இருக்கா. இவர் பயப்படுறாரு. ஆனா இந்த சின்ன பொண்ணு சட்டுன்னு சிரிச்சு கிண்டல் பண்றா. இங்க வான்ற மாதிரி லதாவையும் வர வச்சிடறா. இப்ப ரஜினியும் பிரீத்தியும் சேர்ந்த மாதிரி அவங்க 2 பேரை கிண்டல் பண்ணி பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி வரும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. பசங்க ஃபீஸ் எல்லாம் இவங்க தானே ரெடி பண்ணும், அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப சங்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த பகுதியில தான் இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்கான் போல. திரும்ப காசு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறான். என்கிட்ட காசே இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் தெரியாது, காசை தரீங்களா இல்லையான்ற மாதிரி மிரட்டுறான். இவன் மிரட்டி காசை வாங்கிட்டு இருக்கிறத சுரேந்திரன் கவனிச்சிடுறாரு. சுரேந்தர் கிட்ட சொன்னா பிரச்சனை இல்ல, அதனால இவங்க சொல்லாம அமைதியா இருந்துடுறாங்க. இப்ப பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்த வாரம் தான் லாஸ்ட் டேட்டாமா, அதுக்குள்ள கட்டினாதான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க அம்மா, அதுக்குள்ள எப்படியாவது கட்டிடுறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த சங்கு இருக்கான்ல, திரும்ப இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இப்ப என்ன வேணும், என்கிட்ட காசு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்களை தொல்லை பண்றதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, நான் திரும்பி மும்பைக்கு கிளம்பி போலான் இருக்கேன். ஆனா எனக்கு 10,000 ரூபாய் ஒரே பேமெண்டா தேவை, அதை வாங்கிட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். 10,000 ரூபாய் பெரிய அமௌண்ட், என்கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணும், பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, நீங்களே கைப்பட வந்து தந்துட்டு போனோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். இப்ப கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. அவங்க தான் வந்திருக்காங்க போலன்ற மாதிரி இந்த சங்கு கதவை திறக்கிறான். பார்த்தா இந்த இடத்துக்கு சுரேந்திரன் வந்திருக்காரு. நீ எதுக்கு வந்திருக்கான்ற மாதிரிலாம் கேட்கிறான். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி மிரட்டவும் செய்யறான். ஆனா சட்டுன்னு சுரேந்திரன் இவனை போட்டு அடிக்கிறாரு. இவனுமே பதிலுக்கு சண்டை போடுறதுக்காக வரான். 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் மிரட்டிட்டு இருக்கான் மட்டும்தான் சுரேந்திரனுக்கு தெரியுது, ஏன் எதுக்குன்றது தெரிய மாட்டேங்குது போல. இப்போ ஒரு அருவாள் எடுக்கிறாரு, இவனை வெற்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கதையை முடிச்சிடுறாரு போல. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைகிறாரு. என்ன சொல்றீங்க, கொலை பண்ணிட்டீங்களான்ற மாதிரி அங்க இருக்கவங்க ஷாக் ஆகுறாங்க.
வாங்க பாடியை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வச்சிருக்க பாடி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுல இருக்க டாக்டர் இருக்காருலமா, ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணிட்டாராம் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சின்ன பொண்ணு கவனிக்கிறாள். இது கொலை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்படி அழுதுட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் வந்துருது. மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. கண்டிப்பா ஆபரேஷனை உடனே பண்ணி ஆகணும். ஆபரேஷனை சுரேந்திரன் தான் பண்ண முடியும். சுரேந்திரனை தவிர்த்து மத்தவங்களை வர வைக்கிறதுக்குள்ள தாமதம் ஆயிடும்ன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. சுரேந்திரன் இப்ப கொலை பண்ணதுக்காக கோர்ட் கேஸ்ல இருக்காரு பாத்தீங்களா. கொலை பண்ண குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை கிடைக்கிற மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஆபரேஷன் அவர் பண்ணும், அதுக்கு மட்டும் நீங்க பர்மிஷனை தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஜட்ஜுமே இந்த விஷயத்தை ஏத்துக்கிறாரு. அந்த ஆபரேஷனை பண்றதுக்கு மட்டும் இந்த கோர்ட் பர்மிஷன் தருதுன்னு சொல்றாரு. இப்ப இவர் இருக்காருல, ஆபரேஷன் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆபரேஷன் தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. நல்லபடியா ஆபரேஷனை முடிச்சிடுறாரு போல. இப்ப பொண்ணு ஓகே தான் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. கேட்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஜானுவை தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் இறந்து போனதை எவ்வளவு நாள் பசங்க கிட்ட மறைக்க முடியும், இப்ப சின்ன பொண்ணும் தேறி வந்துட்டா, சீக்கிரமா பசங்க கிட்ட விஷயத்த சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப சின்ன பொண்ணு தேறி வந்துடுறால, அக்காங்க கூட சேர்ந்த மாதிரி ஷெட்டில் காக்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கா. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, 3 பேருமே உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. அதை தொட்டு கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. இவங்களுமே தொட்டுலாம் கும்பிட்டுக்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அப்பா திரும்பி வரமாட்டாரு, ஏன்னா அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பொண்ணுங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அழாதீங்க, நீங்க தைரியமா இருக்கணும்ன்ற மாதிரி அப்பா அடிக்கடி சொல்லுவார்ல. நீங்க 3 பேருமே வளர்ந்துட்டீங்கல்ல, அப்பா இறந்து போனாலும் சரி, நானே ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போனாலும் சரி, நீங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பொண்ணுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. சுரேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா. ஆனா கேஸ்ல ஒரு திருப்பம் ஏற்பட்டது. சுரேந்திரனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சுரேந்திரனுக்கே காரணம் புரிய மாட்டேங்குது. காரணத்தை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா சுரேந்திரன் இந்த கொலையை பண்ணல, நான் தான் இந்த கொலையை பண்ணேன், என்னை காப்பாத்துறதுக்காக தான் அவர் பழியை ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அவன் 10,000 ரூபாய் கேட்டான்ல, மம்முக்கா கிட்ட காசு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் கேட்க மாட்டாரு. இப்ப 10,000 ரூபாய் காசை தந்துடுறாரு. இந்த காசை தந்துட்டா அவன் பிரச்சனை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இவங்களும் தரதுக்காக வராங்க. இவங்க வரும்போது தான் ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோ கத்தியை வச்சு குத்துறதுக்காக வந்திருப்பாரு. அந்த டைம்ல சங்கு இருக்கான்ல, எதை வச்சு மிரட்டிட்டு இருக்கான்றத சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் ஊரை பார்த்து நான் கிளம்பிடுறேன், என்னை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறான். அதனால இவருமே கத்தியை கீழே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் ஜானி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீ கேட்ட மாதிரி காசு இருக்கு, இதுக்கப்புறமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இவன் நடக்கிறான். அப்படி நடந்தவன் சட்டுன்னு கதவை சாத்துறான். என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் இங்க இருந்து போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னா இருந்துட்டு தான் போவேன்ற மாதிரி எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். காசை வந்து தரணும்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பான். இவங்களுமே விடு விடுன்ற மாதிரிலாம் கெஞ்சுறாங்க. அவன் எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கையில அருவாள் மாட்டுது. அதை வச்சு இவனை வெட்டிடுறாங்க. சோ இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. சரி சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலான்னு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. எப்படினாலும் இவங்க மாட்டிப்பாங்கன்றது ஹீரோக்கு தெரியும். இவங்க மாட்டக்கூடாதுன்னா நம்ம தான் இந்த கொலை பண்ண மாதிரி சரணடையணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் இவர் அந்த இடத்துல சரணடைகிறதுக்காக போயிருப்பாரு. இப்ப போலீஸுங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. அம்மாவை கூட்டு போக போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா பொண்ணுங்களாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என் பொண்ணுங்களை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சுரேந்திரன் கிட்ட சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இதை தாண்டி அவங்கள காப்பாத்துறதுக்காகவும் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தற்காப்புக்காக தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அது மூலியமா அம்மாவை எப்படியாவது வெளியே எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கோர்ட்ல கடைசி ஏரிங்காக வந்திருக்காங்க. ஜட்ஜ் இருக்கார்ல, தற்காப்புக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அதனால இவங்களை விடுதலை பண்றதுக்கு இந்த கோர்ட் முடிவு பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்க விடுதலை ஆயிடுறாங்கல்ல, இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப சின்ன பொண்ணு இருக்கால, லதாவும் அசோக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி அம்மா கிட்ட சொல்றா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹாப்பியா நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த மாதிரி பழைய படங்கள்ல எந்தெந்த படங்களை போடலான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அந்த படத்தெல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.